Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. விருச்சிக ராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் உங்களுக்கு சுமாராக இருக்குது. போக போக நல்ல பலனானது கிடைக்க போகின்றது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆகஸ்ட் மாதம் தொடங்கி முதல் 15 நாட்கள் வழக்கமான பணியெல்லாம் செய்யுங்க. முக்கியமான வேலைகள்லாம் வச்சுருக்கீங்களா, அதை செகண்ட் பார்ட்டில் வச்சுக்கோங்க. அதுபோல் பிறர் உங்களுக்கு ஏதாவது உதவணும், பிறர் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்க போகிறீங்க, ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, கடன் கேட்க போகிறீங்க, சொத்து வாங்கிறதுக்கான முயற்சி செய்ய போகிறீங்க, திருமண விஷயங்கள் சம்பந்தமாக பேசணும், முடிவெடுக்கணும், இதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம். முதல் 15 நாட்கள் நீங்கள் வழக்கமான பணிகளை தாராளமாக செய்யலாம். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கார். அஷ்டம குரு காலமாக இது இருக்கா, அந்த குருவோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்றார் மாதம் தொடங்கி முதல் 20 நாட்களுக்கு. அடுத்ததாக பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இதை பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சூரியன் இருக்கார் மாதம் தொடங்கி ஏறக்குறைய முதல் ஒரு 15 நாட்கள் வரைக்கும். இந்த 2 கிரகங்களும் மாறணும். மாறுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இதில் சுக்கிரன் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுபர். அவர் இது போல் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 9ஆம் இடத்திற்கு வரும்போது ஒரு திரிகோணஸ்தானத்திற்கு வருகின்றார். நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனோடு சேருகிறார். அதனால் மிகச்சிறந்த பலனானது உங்களுக்கு ஏற்படும். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாடகைக்கு வீடு தேடினாலும் கூட சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தா ரொம்ப நல்ல வீடு உங்களுக்கு அமையாது. அதனால் அதை இந்த ஆகஸ்ட் 20 தேதிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, போய் பார்க்கணும், மேற்கொண்டு பேசணுன்னா கூட அதை நீங்கள் லாஸ்ட் வீக்கில் வச்சுக்கலாம். அதுபோல் ஒரு கடை போடுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு, பிஸ்னஸ்க்கு ஒரு இடம் பார்க்குறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் 20 தேதிக்கு அப்புறமாக வைத்துக்கொள்ளலாம், பலன் கிடைக்கும். கல்யாணத்துக்காக அந்த முகூர்த்த புடவை வாங்கணும், கல்யாணத்துக்காக மாங்கல்யம் செய்ய கொடுக்கணும், வேறு அணிகலன்கள் ஜுவல்லரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட நீங்கள் சுக்கிரன் பலமாக இருக்கிற நேரத்தில் வைத்துக்கொள்ளலாம். பிற இடத்துல ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கூட சுக்கிரன் சாதகமாக இருக்கும்போது தான் செய்யணும். சுக்கிரன் சாதகமாக இல்லாத போது நம்ம ஒருத்தர் அணுகுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சிறந்த பலனை நமக்கு கொடுக்காது. அதுவும் சுக்கிரன் 8ல் இருக்கும்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், என்ன நினைக்கிறோன்றது கூட மற்றவங்க தப்பாக கூட புரிந்து கொள்ளலாம். அதனால் சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் 20 தேதிக்கு மேலே செய்யலாம். கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதில் திருமணமானவர்கள் கூட சுக்கிரன் தான் கலத்திரக்காரர்கள். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதியாகவும் வருகிறார். அதனால் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் கூட பெருசு பண்ணாதீங்க. அதை எவ்வளோ முடியுமோ சுமூகமாக எடுத்துகிட்டு போங்க. கட்டாயம் அந்த விஷயம் சரியாயிடும். பொதுவாகவே கணவன் மனைவி சண்டை காலையில் தொடங்குனா இரவு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த மாதத்தில் மாத தொடக்கத்தில் ஆரம்பித்தா மாத கடைசியில் முடிஞ்சிடும் அப்படின்றது அர்த்தம். அதனால் பெரிய அளவிற்கு அந்த பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது. உடன் பிறந்த சகோதரிகள், அக்கா தங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்து அக்கறையாக இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட நடந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது. பாக்கியத்திற்கு வந்தால் இப்போ நம்ம என்ன சொன்னோமோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக புதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அப்படி பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது குரு 8ல் இருந்து என்ன பலனெல்லாம் தரலையோ அதெல்லாம் தருவார். ஏன்னா குரு 8ல் இருக்கார் இல்லையா, அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் தான். புதனுடைய வீட்டில் தான் குரு இருக்கார். அப்போ புதன் பாக்கியத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்ன பாடத்திலெல்லாம் உங்களுக்கு இப்போ அரியர்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும். கல்வியில் பாதியில் தடை ஏற்பட்டு அந்த படிக்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சு, நின்றுட்டிங்கன்னு சொன்னால் பள்ளியோ கல்லூரியோ அல்லது ஹையர் ஸ்டடீஸ் சம்மந்தமாகவோ பிஹெச்டியாக இருந்தால் கூட திரும்ப அதை தொடர முடியும். உங்களால் தொடங்கி கம்ப்ளீட் பண்ண முடியும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறது. சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு பாதியில் விட்டுட்டு இருப்பீங்க. அவங்க திரும்ப அதை ட்ரை பண்ணுறதுக்கான காலமாக நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம். புதனுடைய அனுகூலத்தை வைத்து சொல்லக்கூடிய பலனாக இது இருக்கிறது. ஏன்னா குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் வரல, நம்மளால் சமாளிக்க முடியலன்ற ஒரு நிலை இருக்கலாம்.
அது வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகும். சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வந்து அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்துக்குலாம் வருவார் இல்லையா, அந்த ஸ்தான பலன்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால இதன் பிறகு அந்த மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரியாகும். உடல் பாதை இருக்கக்கூடியவர்கள் சரியான தீர்வை இப்போ தெரிந்து கொள்ள முடியும். நம்ம ஆரோக்கியம் வைத்தியம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கும் கூட நல்ல காலம் பார்த்து தான் போகணும். நலிந்தோர் கிள்ளை நாளும் கிழமையும்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். ஆனால் நமக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் நல்ல நாள் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சில சமயத்தில் நமக்கு தோதாக இல்லாத ஒரு நாளில் போய் வைத்தியம் பார்த்துக்க போகிறோன்னு சொன்னால் நமக்கு தவறான வைத்தியம் பார்க்கப்படுவதற்கு கூட, தவறான மருந்து மாத்திரைகள் கூட பரிந்துரைக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அவசரப்படக்கூடாது. நிதானமாக நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நமக்கான பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது, பெஸ்ட் டாக்டர் எது அப்படின்னு பார்க்கணும். அவர் மருந்தெல்லாம் பரிந்துரைத்தாலும் கூட எல்லாம் சரியாக தான் ஃபார்மசியில் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து சாப்பிடும்போது ஏதோ சைடு எஃபெக்ட் வந்ததுன்னா உடனே டாக்டர் போய் பார்த்துடணும். நான் இதை சாப்பிட ஆரம்பித்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் கிரீடினஸாக இருக்குது, கேரா வருது, வயிற்று வலி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய பக்க விளைவுகளை சொல்லி நீங்கள் அதை சரி செய்து கொள்ளணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். அடுத்ததாக சூரியன் ரொம்ப சிறப்பாக இருக்கார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது அனுகிரகம் பண்ணுறார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அரசாங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் உங்களுடைய பெயர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தவறாக போயிடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. 10ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பலன். அப்பா ரொம்ப நல்லா இருப்பார். அப்பாவுக்கு உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி அப்பா கொடுப்பார். கல்யாண விஷயத்தில், உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில், படிப்பு விஷயத்தில். அதுபோல் அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து சூரியனுடைய அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லா கிடைச்சிடும். 10ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது இந்த பலனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சொல்ல வேண்டியது வந்து செவ்வாய். அடுத்ததாக செவ்வாயை பற்றி நம்ம பார்க்கணும். அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். உங்களுடைய ராசியாதிபதியாக செவ்வாய் இருக்கார். அப்படிப்பட்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இது நல்லது. 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் வர்றது நல்லது. ராசியாதிபதியாக இருந்து அவர் வர்றது நல்லது. ஆனால் அந்த 11ஆம் இடம் கன்னியாக இருந்து சனி வந்து வக்ரகதியாகி அந்த செவ்வாயை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். டாக்டர்கிட்ட போகும்போது என்ன வைத்தியம் அதெல்லாம் சரியாக பார்த்துக்கணும் சொல்லிட்டு. அதே போல் கடன் வந்து அதிகமாக வாங்குறதோ, கடன் அதிகமாக பிறரை நம்பி கொடுக்கறதோ வேண்டாம். சகோதர வழியில் சொத்துக்கள்லாம் ஏதாவது பிரித்து கொள்ளக்கூடிய நிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதம் முடிஞ்சு அதன் பிறகு அதை ட்ரை பண்ணலாம். அதில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனை வாங்குறீங்கன்னு சொன்னால் எல்லாம் பக்கவாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. லீகலாக பார்த்து தான் வாங்குவீங்க. அந்த மனையில் தோஷம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வாஸ்து அப்படின்னு சொன்னால், மனையடி சாஸ்திரம்னு சொன்னால் கட்டப்பட்ட வீடு கட்டப்பட வேண்டிய வீட்டுக்கு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மனைக்கும் கூட இருக்குது. அந்த பூமி நல்ல பூமியா தோஷமான பூமியான்றதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயங்கள் செய்யலாம். விநாயகர் சம்பந்தமாக இந்த மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தியும் இருக்குது. அதற்கான வழிபாடு, விரதம் போன்ற விஷயங்களை முடிந்தால் விரதம் இருங்க, வழிபாடு செய்யுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும்.